நீக்குறக்கார மாதிரி தொங்கி கிடக்கு. கிழட்டு குரங்குக்கு மறுஜடங்கா கிழக்க இருந்து என்னைய வர சொன்னாங்களாம். சடங்குகளுக்கே போறாங்களாம். கலைமணிக்கு பேம்பஸ் வாங்கி தராங்களாம். என்ன சொல்றீங்க? திஸ் ஃபேமஸ் நீர் உறிஞ்சி கப்பல். கிழட்டு குரங்குக்கு மறுஜடங்கா கிழக்க இருந்து வந்தாங்களா. சடங்குகளுக்கே போறாங்களா. மச்சான் சரட்டு வண்டி கட்டி வாராங்க. அப்படி போடுது தப்பு. போடுற அழகு கலை. என் தம்பிகளுக்கு ஓசு லென்த் ஆயிடுச்சுடா. அவங்க இதை பார்த்துட்டு செக்ஸ் மூடா போவாங்க. அப்புறம் எதுக்கு என் தம்பியெல்லாம் வர்றாங்க? ஒரு தாயம், ஒரு 12, குச்சிக்காரி ஒரு 2. உண்மையிலே இந்த டான்ஸுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். சூப்பர். கலையிலையும் பேர் வாங்க வேண்டும், வயிறும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய வீர தமிழச்சியை எம்கேஆர் தலைவணங்க. உன்னை எதுக்கு தலைவணங்குறேன்னா, எத்தனையோ பொம்பளையை வர வர நகண்டு ஓராளுங்க. நீ ஒரே ஒரு பொம்பளை ரோலர் மாதிரி நிற்கிறிய. திரும்பூர் கொண்ட கண்டாளி மலை. என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதே இல்லை அவ்வளோ பெரிய ஆளா? என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கியா? என்ன எம்கேஆர் அப்படியே பயந்துருவோமா? பந்துகளை விட்டாத்தான் அது ஓவர் ஆகும். கைதட்டலாம். முதல் பந்து, 2ஆம் பந்து, 3ஆம் பந்து, 4ஆம் பந்து, 5ஆம் பந்து, 6ஆம் பந்து. சூரியவம்சி வெரி டேஞ்சர் பேட்ஸ்மேன். 11 பால்ல 50 அடித்தானே உன் புருஷன். ஏண்டி கதவாளி முண்டை, களவாணி முண்டை பயல, என்ன பேசிட்டு இருக்க நீ? பாட்டுக்கு வந்து சூரியவம்சி என்பவன் ஒரு ஆண் மகன். அவன் பேட்டு திஸ் லென்த். உன் பந்தைத்தான் அவன் அடித்தான். அடி கண்டாலி மாலை. ஏய், எந்த பந்தையா சொல்லிட்டு இருக்க? கைதட்டலாம். சூரியவம்சி பயலுகடா. ஃபுட்பால்ல இந்தியாவில் ஒருத்தன் சாதித்தான். முனிமுனி சிங். என்னையா? அவங்களுக்கே தெரியாது யாருன்னு. என்னன்னு தம்பி இடியப்பம் சொல்லக்கூடாது. அப்ப வர கேட்டு இடியப்பம் இல்லை, அக்காட்ட ஒரு பணியாரருக்கு வாங்கி கடிச்சு மட்டும் போறியா? கடிச்சு அதை கொண்டு போறியா? ஓசியில விட்டுருக்காங்க பணியாரத்தை கடிக்க சொல்லி. இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நான் பேசுகிறேன். என்னை ஒரு ஆளா என்று நீ கேட்டாய். ஆமா, நான் ஒரு ஆளே உனக்கு கிடையாது. காரணம், நான் துவந்து விட்டேன். வேணுமென்றால் புலிகாலை என் தம்பிகளை ஏறி விடுறேன். நல்லா கண்டா போடு, காலங்கண்டா போடு. போடுற காலங்கண்டு வடத்திலே பேர் வாங்க வேண்டும். கை தட்டலாம். யோ, ஒன்னே வேணாங்கிற அப்புறம் என்ன தொம்பிக? என்ன தொம்பிக? என்னை எதிர்த்து பேசின பொம்பளையை பூராம் இன்னைக்கு எண்ணிக்கை இல்லாமல் பூராம் பிறகு தின்று திரிகிறார்கள். நீ புதிதாக முளைத்து வந்திருக்கின்ற என் நாக பாம்பே, செத்த என்னை பிடிச்சு ஊருக்கு கூட்டி போவேன். இடம் கொடுப்பேன். என்ன பண்ண தெரியுமா? இடம் கொடுத்து பேச விடுபவன் தான் என் தமிழன். என் தம்பிகளுக்காக நான் ஒதுங்கி நிற்கிறேன். உன்னுடைய உரையாடலை எடுத்து வீசுவையாக 100 நாள் சக்காலத்தி மகளே. வெறி ஒன்டா மாடு விளையாட போகுது. என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க? நாம் பாட்டுக்கு பேசுறதுனால தான் 21 வருஷமா இவங்க பாட்டுக்கு நாடகம் பார்க்க வர்றாங்க. கை தட்டலாம். சிங்கம் என்ன சிங்கம்? என்ன சிங்கம்? அவங்கள ஆடிட்டுல வந்து கட்டிப்பிடிக்கலாம் சிங்கமா? என்ன தலை கீழே போடுறியா? என்ன ஏன் இந்த டவுசர் போட்டுருக்க பாருங்க? அது கூட இல்லாமல் வந்தையடி நீ. நானாவது டவுசரை போட்டிருக்கிறேன், நீ உள்ளே சட்டியே போடவில்லை. காரணம், உன் குண்டி கலா கலாண்டு ஆடுது. கைதட்டலாம். சட்டி கைதட்டு. கழுவனை கேவலப்படுத்தி விட்டுவேன். யோ, சட்டி போட்டிருக்கேன் போல. நீ பாத்தியா? நீ பாத்தியா? பார்த்தேனடி. எப்ப பார்த்த? நெளிகிறதே பின்னாடி இருக்கின்ற தவக்காலை, அதை கண்டுபிடித்து விடலாம். கிரிப்பாக இருக்கிறது என்றால் சட்டி சேர்ந்திருக்கின்ற அர்த்தம். லேசாக பின்னாடி சிமுண்டு மூட்டை சேக்காகுது என்றால் அங்கே போடவில்லை என்ற அர்த்தம். இதை கேட்டு கொடுக்க மாட்டாயா கருங்குளத்து முனி? யோ, இங்க வா, பேசு. எதனாச்சும் உனக்கு இருக்காயா? பொம்பளை பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுறியே, எதனாச்சும் உனக்கு இருக்கா? இருக்கா? முத இருந்துட்டு தான் அந்த பிள்ளை இந்த நேரத்தில் என்னை இருக்க கூப்பிடுகிறார். கை தட்டலாம். இருக்கா 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 என்று பொழுதனைக்கும் இருக்க மாட்டான் தமிழன். காரணம், பெண்டலாம். ஆனால் பொழுதனைக்கு இருக்குமா? நிக்கிறோ நிக்கிறோ நிக்கிறோ. முத இருக்கான்னு தொட்டு பாத்துக்க. உன் தொம்பிகளை தொட்டு பாத்துக்க. உன்னை இந்த முறையொரு மேடைகளை லூஸ் ஆக்காமல் போக மாட்டான் இந்த கிண்ணிக்கோழி மண்டை. லூசா ஆக்கிட்டாலும் லூஸ் ஆகிவிடும். அது ஏற்கனவே லூசாத்தியா இருக்கு. நீ ஒன்னும் லூஸ் ஆக்க. பிறக்கும் போது உனக்கு கிண்ணன்னு இருக்கும், போக போக லூஸ் ஆகிவிடும். காரணம், பிடிப்பாரற்று. என்னதியா
அவ்வளவுதான். புரிஞ்சாலும் சிரிச்சுக்க, புரியாதாலும் அங்கிட்டு போய் யோ அடிச்சு. ஆமா புரியாதவங்க அங்கிட்டு போய் அடிச்சிட்டு கிடங்க. லூசா இருக்கு. நீ டைட் பண்ண முடியுமா? இருங்க, லூஸ் பண்ண இருங்க. முடியுமா? நீ என்ன செய்வ? நீ என்ன செய்ய முடியும்? இந்த முறையரும் மேடையிலே எங்க அண்ணன் தம்பிகள் அழகாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த மேடையிலே ஒரு பொம்பளை என்னை அசிங்கப்படுத்துகிறாள் என்றால் இந்த வீரத்தமிழ்ச்சி வாழ்க என்று சொல்லிவிட்டு தான் போவேன். பிறரை வாழ வைத்துத்தான் எங்க அண்ணன் தம்பிகளுக்கு பழக்கம். நாங்க யாரு வயிற்றிலே நாங்க அடிக்க மாட்டோம். கை தட்டலாம். நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியா இல்ல குஜராத்துக்காரங்களா? யோ 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 யாரே விரல்களில் இழுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பாத்துக்குவீங்களா எல்லாம்? பேசு. என்ன பேசு? நீ என்னத்துக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? தேவலமே எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? வேர்வை வர 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 ஒரு கோர்வையா இருந்து எந்த வேலையும் வெற்றிகரமாக முடித்து உலகத்திலே தமிழன் என்ற தாளை நிமிர்ந்து நிற்பவன் என் தமிழன். பேசலாம். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. லாஸ்ட் பார் 2 மினிட். வாயில தான் பேசுவியா? இங்க வா. என்ன இவ்வளவு தூரம்? நீ அப்படியே சொல்லிட்ட. அவன் தான் பூவதி மயன். யாரு? பேசு. உலகத்திலே ஆக சிறந்த இருமா, நான் பேசுறேன், நீ பேசு. பேசுங்க. உலகத்தில் எத்தனை சீவராசி இருந்தாலும் ஆக சிறந்த சீவராசி தமிழன். என் நாஞ்சிங்கங்களே உலகத்திலே முதலிடம் என்று பட்டிமன்றத்தை துவந்து இருக்கிறேன். கள்ளிச்சேரி எம்கேஆர். கைதட்டலாம். இங்கே பெண்கள் தான் முதலிடமை, பெண்கள் தான் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற தொடு நான் வளர்த்த என் சப்பட்டை. பெண்கள் தான் முக்கியம். வா, பெண்கள்லாம் நீ வந்திருக்க முடியுமா? உன் தமிழர்கள் வந்திருக்க முடியுமா? இந்த ஆண் வர்க்கமே வந்திருக்க முடியுமா? முத சொல்லு. பெண்கள் இல்லாமல் இரு. சூப்பர். பெண்கள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியுமா என்று கேட்கிறாயே ஒட்டுமொசர் முண்டை. ஆனால் பெண்கள் எந்த பெண்களா இருந்தாலும் முதலிரவிலே ஒரு ஆண் போய் கட்டில உட்காராமல் யாரும் வர முடியாது. கை தட்டா. கையை தட்டுங்க நல்லா. செண்டுபாம் அமிர்தாஞ்சன். யோ அதுக்கு கூட முதலிரவில் பெண்கள் மனசு வச்சாதான் ஆண்கள் பக்கத்துல கூட வந்து உட்கார முடியும். அப்படியே ரொம்ப ஆடாத. பெண்கள் மனசு வைக்கணும். பெண்கள் இல்லைன்னா எந்த இடத்துலயும் ஆண்கள் தான் முதலிடம். பெண்கள் தான் முதலிடம். நாங்க தான் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட்? நீ என்ன ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் என்ன செய்வ? நீ என்ன ஃபர்ஸ்ட் செய்வ? அவன் முதல்ல செஞ்சிருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி முதலிலே ஒத்திய பாப்பவன் ஆண். கஜா கஜா கஜா. அதனாலதான் முதலிரவில் கஜா கஜா என்றால் என்ன? வித்ரதா வித்ரதா வித்ரதா. சந்தனம் மணக்குது, குங்குமம் ஜொலிக்குது. உன் சிமெண்ட் முடை ஏண்டி இப்படி குதிக்குது? அதனாலதான் முதலிரவில் பொண்டாட்டிட்டா வந்து இதெல்லாம் என்னாச்சு? வேலை இல்லாம போயிருக்கு. வெரி டேஞ்சர் கொஸ்டின் பேசுறேன் ப்ரோ. முதல்ல ஒத்திக்க பாக்கறனாலதான் பொண்டாட்டிட்ட கெட்ட பேர் வாங்கிடுறேன். என்ன ஏதாவது திட்டுவேன்? என்ன வேணும் திட்டு? அதுக்கு பூரா விளக்கம் சொல்லுவேன். என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? முதல்ல முன்னாடியே ஒத்திக்க பாக்குறேன்னு சொல்றீ இல்ல? முன்னாடியே ஒத்திக்க பாக்குறனாலதான் பொண்டாட்டிட்ட கெட்ட பேர் வாங்குற. அங்கதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏற்கனவே எல்லாம் பண்ணி முடிச்சதுனாலதான் பண்ணுவான். என்னத்த பண்ணுவ? மாத்திர தேவையில்லை. கணேஷ் போயில தேவையில்லை. மாத்திர போல ஆளு எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பீரு ஒரு பக்காடி நம்மனை கலந்து அடித்தான் என்றால் நீ காந்து 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 காந்தி விடும். அது எவ்வளவு நேரம்? 7 நிமிஷம். 7 நிமிஷம் வேலை பார்க்கறால எங்களுக்கு தேவையில்லை. யோசிக்காம அடிக்கிறாரியா? ஏன் 7? 7க்கு மகிமை உண்டு. ஆமா. எலாம்படை முருகன், தமிழ் கடவுள் முருகன். தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் பனைமரம். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. மறந்துட்டேன். கை தட்டலாம். மறந்துட்டாராங்க. கை தட்டுங்க. ஏங்க மாத்திரை போடுறான்ல தேவையில்லைங்க. ஏன் மாத்திரை போடுறான்? ஏன் போடுறியா? மாத்திரை போடுற ஆண்மகனுக்கே அந்த மாத்திரையிலே வடிவமாக எழுதியிருக்கிறான். கொஞ்ச நாளிலே அவன் மாத்திரை போட்டு கின்னா கின்னா பண்ணினாலும் கடைசியிலே உன்னை ஏன் மாத்திரான்? மாத்திரை போடுறான். மாத்திரை போட போட நரம்புகள் செயல் இழக்கிறது. ஏன் மாத்திரான்? மறந்து விட்டேன். அவ்வளவுதான். மறந்துட்டாராங்க. கை தட்டுங்க. என்ன சொன்னாலும் என் சிங்கம் தயத்துட்டேன். தட்டுவாங்க. ஏன் மாத்திரை? உன்னைய பேசி உன்னை அசிங்கப்படுத்தி முறைகிற மேடைகளை நான் பேர் வாங்கி 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுவது புண்ணியம் அல்ல. இந்த இடத்துல எங்கள் அண்ணன் தம்பிகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சிரிக்கி வைப்பதற்காக பேசினேன். என்னையோட கலைகள் சிறந்தது நீதான். வாழ்த்துக்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போல. கைதட்டலாம் என் சிங்கங்களா. பொம்பளையை ஜெயிச்சா என்னப்பா, நம்ம ஆம்பளை போயிட்டே இருப்போம். வருகிறார்கள் என்னோட ஸ்டூடெண்ட் 2 நபர்கள். அந்த 2 பேர்த்துக்கு 3 அறிவு என்பது ஆக சிறந்த கொஸ்டின் ஆகும். மீனாட்சி துணையுடன்
காலாப்பூர் கருப்பர் குரூப் ஆட்டநாயகன் கருப்பன் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து மேலூர் நாவினிப்பட்டி சேகரம் என் கோவில்பட்டி பொன்னழகி ஸ்டோர் பி அழகு சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. நன்றி அன்பு உறவே. காத்தடிச்சா கலங்கு ரெண்டி செவத்த உள்ள ஓனப்பு செந்தட்டில உட்காந்துட்டு இப்ப அரிக்குதுன்னு சொல்றிய ஓம் பொழும்பு ஏ தில்லாட்டாங்க டாங்க இவள திரும்பி போட்டுவா தில்லாட்டாங்க டாங்க டாங்க தில்லாட்டாங்க டாங்க இவள திரும்பி போட்டுவாங்க அடி தில்லாட்டாங்க டாங்க இவள திரும்பி போட்டுவாங்க. எந்த கட்டப்புன்னு உங்களுக்கு தெரியல. யானை கட்டப்பு போட்டிருக்கேன். யானை கட்டப்பா அது யானை இது பாகன். ஏய் ஐயா பாகன் ஆனையை வேமா என்கிட்ட வர சொல்லுங்க. யானை சினையை அங்கே மடு அடிச்சிருக்கேன். என்ன நீங்க எது தவிட்டியில் அவசரப்பட்டு ஆஹா அளவுரு கோயில் பாகன் தோத்து போயிடுவான்டா. இது யானை இல்லைங்க, இது கரடி. எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கய்யா. ஆசீர்வாதம் பண்ணி விடு ஐயா இது யானையா? ஆமாங்க. இதை எல்லாரும் நம்பணும். உண்மையிலே யானைங்க. குளிக்கிற ஒம்பளை பாதியில் வந்த மாதிரி நிற்கிறேன். எந்த ஊரோட யானைக்கு இப்படி மடுவு இருந்துச்சு? எது யானை எனக்கு இது ஏன் உண்ணி அடிச்சிருக்கோங்க? யானைக்கு பிடிங்கி விட மாட்டீங்களா? அது பிறந்ததுலேருந்தே இருக்குங்க. ஏங்க இது பம்பரை கட்ட ஆணி தானே அந்த இது. ஆசீர்வாதம் பண்ணுமுகோ. யானையில ஏறி சவாரி செய்யலாம். தம்பி இது கேரளா பாஷை மாதிரி தெரியல, முத்து போட்டு பார்க்குற ஆள் மாதிரியே பேசுறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு யானைக்கு. யானை உடச்சு நந்திரி யானை தூக்க யானை. ஏய் தூக்க யானை கொஞ்சோண்டா. எப்படி சொல்கிறேன் எப்படி செய்யணும்? தூக்க யானை தூக்க யானை மேலே போ. யானை என்ன மேலே ஏறணும்ல? கொட்டி யானைங்க. யானை கொண்டு நீ ஏறுவேன். யானை ரொம்ப குனிஞ்சிடும் வாய் ஓடுறதுக்கு. ஆனா கீழே 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 குனியானோ. யானை பாருங்க பேக்கில் அடிச்சாண்டா யானை. ஐயா யானையை பாருங்கய்யா. யானை வேஷம் போட சொன்னால் கறி இன்ஜினில் அடிவட்ட முண்டை யானை ஆறு. என்ன யானை? எந்த ஊரோட யானை? பல்ல எந்த ஊர்ல அது யானை இப்படி காட்டியிருக்கா? என்ன கோல்கட்டு விளம்பரத்தை நடிக்குது? இரு யானை எந்த ஊரில் வேப்பங்குளம் திண்டுச்சு. அண்ணன் தம்பியில் நான் வேணும் நீ குறும்பி தெரிக்க அறைய போகிறேன். உன்னை சோழ நாத்தை தானே தூக்கிட்டு வர சொன்னேன். இல்லை கரும்பு கட்டத்தையும் இது எவன்டாயா வேப்பங்குளம் திருந்து இருமுண்டை குழந்தைக்கு தர்த்தனி மயிரை அடிக்கிறது. கொரோனா காலத்தில் நீ என்ன டெய்லியும் கறி மீனுமா திண்டு கிடந்த? இருந்த கஞ்சியை தானே திண்டீங்க. அந்த நேரம் பழக்குனது வேப்பங்குலையை கொடுத்து. வேப்பங்குளம் தான் திங்குமா? வேப்பங்குளம் திங்கி என் ஜுன்னியை கூட திங்கிது. வேலையை பார்ப்பானா வேவேன். அது நான் இற ஓடுறவன் எனக்கு தாண்டா வேதனை தெரியும். ஒரு நாளைக்கு 3000 4000 ரூபாய்க்கு திண்டுட்டு குசி விட்டு போயிடுது. காசு ஓடுற எனக்கு தானே நட்டா. நான் அதே வேப்பங்குலையை கொடுத்து. ஐயா இப்போ ஒன்று சொல்லிட்டு போனீங்களா? அது திங்குமா? லேசா முனையை கடிக்கும். லப்பரம் அந்துரும். அப்புறம் லவக்குன்னு கடிக்காதுங்க. ஐயா யானை செத்து போச்சு போ. ஆனால் யானை இன்னைக்கு தாண்டா நீர் காக்கா மாதிரி இருந்தா. நான் என்ன சொன்னேன்னா இப்படி இது பண்ணணும்டா இப்படி அசைக்கணும்டான்ட்டேன். முண்டைக்கு மறந்துட்டு இப்படி ஆட்டுறேன் பாரு. ஐயா நாங்கள் நாடகக்காரகையா. அப்படியா? ஏன்னா யானை வளைப்பது 5 அறிவு யானைக்கு அறிவு உண்டு. ஆமாங்க. பச்சிலம் குழந்தையை கூட பத்திரமாக கொண்டு செல்லக்கூடிய அறிவு சார்ந்த மிருகத்திலே ஒன்று யானை. எத்தனையோ கோயிலுக்கு வந்து தெய்வத்தை தன் முதுகலை சுமந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய யானையை கொண்டு வந்து பாவாடையை கட்டி விட்டுருக்கேடா பரிதேசி கூதி மைனே. அந்த யானையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மடுவு தானே நான் பார்க்குறாங்க இவங்கெல்லாம். ஐயா அதில் விட்டு நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஒட்ட முடியுமா? வச்சு தொட்டு கண்ணு வட்டும் கரு குளிச்சு போகும். ஒட்டி பார்த்தேன் அடிக்கடி நீர் கசிவாகிறதுல பேப்பர் நீங்களே பிடிச்சி விளையாண்டுருப்பீங்க ப்ரோ. நீங்கள் எப்படி காலி கூதின்னு எனக்கு தெரியாது.
ஒரு சிந்தாமணி சிந்துதடி சின்னமா சொல்லல ஒரு கண்ணு மணி குலுங்குதடி பொன்னமா காதல ஐயா அந்த நீர் சாரையை சும்மா இருக்க சொல்லுங்க, அரைஞ்சு விடுவேன். ஆமாம், பின்னாடி செவரில் செங்கக்கல்லை ஒட்டுறாரு. அதுக்கு தான் சொன்னேன் மூத்திர வாடகைக்கு வரும்ண்டு. ஏங்க இதை பிடிச்சி கட்டுங்க அந்த கடலை ஆமைய. தம்பி உன் பாசியில் மண்ணு தம்பி அங்கிட்டு போப்பா. ஏங்க பின்னாடி என்னங்க இலை ஓட்ட கல்லாங்க உள்ள மிளகாத்தூளை போட்டால் அரைச்சிடுவேன் போலாங்க. இமய மலையே வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு போடு போடுங்க. பாகன் அழகா இருக்கா இந்த மனப்பாற கலைமணி, ரொம்ப அழகா இருக்கா பெரிய கச்சேரி உன்னி மேனே கச்சேரியில் பாடினவர். உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை மாதிரி பாடுங்க. பிஸ்ட பிளேடு முண்டை பாடுக்கறா ஊம்புக்கறா போடா. ஒரு வாத்தியார் ரப்பரை கடிச்சுட்டாத. அதில் கரண்ட் அதில் வாயில் வைக்கக்கூடாது. லூஸ் ஆயி வாய் வைக்கக்கூடாது. திடீர்னு திருப்பி அட்டாச் ஆயிரும். வேணும்னா ப்ளக்கை பிடிக்கிட்டு வா. அதில் அடி தாவணி போட்டாவுல்ல என்னதான்டா செய்ய சொல்ற? வணக்கங்கரா. ஐயா ஐயா, இந்த விழா கமிட்டியாளர் எங்கேயா இருக்கிய? என்னை பாட விட மாட்டேன், பேச விட மாட்டேன். கேட்டு கொடுங்கய்யா. இதை என்னை எதுக்கு அப்போ எதுக்குத்தான் கூட்டு வரையான்னு அதையும் கேளுங்க. என்ன ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அழுதக்கரா ஆனா எப்படியும் முறையூர் மேடையில் ஒரு கொலை விழுகிறது உறுதி. அது யோ 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 இல்லை ஆ ஆ ஆ. ஐயா தெம்மாங்க பாட்டு பாடுவே இல்லை அந்த மாதிரி கோட்டச்சாமி ஆறுமுகத்தை காப்பாத்துங்க. கடலுக்குள்ளே ஓரத்திலே ஏமா கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடல குள்ள ஓரத்தில காடப்புறா நிக்க. கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கலந்துடனே காடப்புறா கலந்துடனே கலங்குதம்மா என் மனசு. கலங்குதம்மா என் மனசு. கடலுக்குள்ள ஓரத்தில செய்யக்கூடாது. லூஸ் ஆயி வாத்தியார் அடிப்பார். ஆனா அந்த பையன் சரியில்லைன்னா சொல்லி வைங்க, உங்களுக்காக தான் பார்க்குறேன். என்ன பச்சை மண்ணை போடி என்ன நான் அந்த பிள்ளையோட முன்னாடி சொருக போல இவன் எனக்கு பின்னாடி சொருகிறாங்க. ஒரு மூடாவன் தச்சேன். அப்புறம் என்ன இனிமேல் நான் அந்த குறை மூடி நானே தச்சுக்கிறேன். இப்போ சிங்காடி ஆறா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நல்ல பிள்ளையா இருக்கு. நான் ஒரு தெரிவிக்கிறேன். இப்படி இளவட்ட பையனா ஏறி அடிப்பியே கல்யாண்டாலே. சின்ன சின்ன சீசாவிலே ஏமா சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. அட சேர்த்து வச்சே சிங்கனா பொட்டு. அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா சேரலையோ இந்த செவத்த புள்ள நெத்தியில. அந்த சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. அத சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சே சிங்கனா பொட்டு. அது சேர்ந்து சோதா சேரலையோ
ஏய் ஓரணி சேர்க்க வேணாம் திருவிழாட்டையும். போதும் 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 வீட்டுக்கு போங்கடா. ஏய் வால்டிபிள் வைக்கக்கூடாது. ஆய் விடு. எதுக்குள்ள வைக்கிறியா? அது பிரிச்சு என் சிங்கி ஆட போகிறேன். கைதட்டுங்க பப்புல பயலு கேட்டா. தேங்காய் 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 செல்லு அந்த பாட்டையும் பாட முடியும். அடிங்கப்பா ஒரு தேங்காய் 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 செல்லு தேங்காய் பறக்கன சின்ன செல்லு. காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. முறைகிறோம் மேடைகளே பாலமேடு பப்புளு காலை வெளியாகிவிட்டது. வாழ்த்துக்கள் ப்ரோ. பப்புளு காலை வெளியாயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் மை செட்டு பாரதிக்கு தண்டக்கட்ட தெரிஞ்சான்டா. என்ன பண்ண மைக்கை தள்ளி விட்டு தெரிஞ்சான். அந்த புருஷன் உன்னை கொண்டே விடுவார். அப்புறம் பார்த்துக்கு. இப்போ நான் ஆடுறத கவனிங்க. ரெடி தாளாட்ட நாம் பிறந்தேன் அலே அலேலோ தலையாட்ட நீ பிறந்த ஆரோ ஆரிரோ. நீங்க தவிட்டாலும் 3 உள்ள தங்கிறேன். ஓ முட்டை மெழுகுவத்தி முட்டை. வேளாங்கண்ணி கோவிலில் வேண்டியதை மறந்துட்டியா? வேளாங்கண்ணி கோவிலில் வேண்டியதை மறந்துட்டியா? அடி வேண்டியதை மறந்துட்டியா? சிங்கான வாசலில் சிந்தித்ததை மறந்துட்டியா? தனனா தானே தன்னானே தனனானே நானே நானே தனனா தனனா நானே நானே. பையிட்ட போய் சுகம் தர்றியா? அதுதான் மருது உன்னை சொன்னேன் படம் ஏற்றி விடாதுன்னு. இந்த வார கேரளா அடி அடிக்க. அண்ணா எவனா உனக்கு படம் காட்டியிருக்காங்க பார்த்துருக்கான். ஆனால் சரியாக பார்க்காம இருந்திருக்கான். என்னண்ணா அவன் விடையில விலகி விடுறான்னா. இது ஒரு உதுத்த முண்டையாத்தியா இருக்கும் போல. யாரா ஒட்ட நில்லும் ஒலையனக்காங்கோட்டம் கூட வாடலையே. எறும்பு வெதரை கடிச்சு பிடிச்சா மூத்தர் வருதா? ஆய் வரட்டு. நான் வேற மாதிரி பண்ணுறேன். ஏன் காலை தூக்க முடியல? என்னாச்சு? இதை கலட்டு பிள்ளை அதை செமக்க முடியல. கலட்டி விட ஆனந்து. ஏன்னா இது தடுக்கும் பிள்ளைக்கு. தம்பி தொப்புலா இல்லை குண்டு கவலையாடுற புளியா? நீர் எங்கேருந்து வருது? உனக்கு ஆய் வருதா? அந்த பிள்ளை அப்போதே ஆகி இருந்துருச்சு. எப்படி சொல்கிறீங்க? அப்போல்லாம் சாமி தூக்கி வந்தாங்கல்ல. அப்போல்லாம் நான் அங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போனேன். பிள்ளை நான் பின்னாடியே போனேன். போய் பார்க்குறேன் அந்த தொட்டிக்கு நேரம் 2 விட்ட ஓட்டு வச்சிருக்கா. பச்சை கலர்ல இருந்துச்சு. கீரை சாப்பிட்டீங்களா? எட்டுக்கு போன் அடிங்கடா. ஏதாவது ஆயிரப்போகுது. டேய் அதையும் கலட்டு. தூக்க முடியல. அதையும் கலட்டு. ஏன் சேம்டியூ இப்போ தூக்கடா. கை தட்டலாம் கை தட்டலாம். என் தங்கம் காலை தூக்க போனேன். இதான் டோல் கட்டு கம்பி ஆட்டம். நீ நல்லா அகத்தி தூக்குத்தாய். இந்த நாடகம் பார்க்க வந்துட்டாங்கல்ல.
சிங்கினா சிங்கியா சிறுச்சான் நெத்தியடியா. ஏய், நீ தேன் மிட்டாய் நினச்சி தானே பார்த்த? என்னது? அது பாம்புள்ள முண்டை அட்டைப்பூச்சி. அவர் எப்படி பொறுமையா சொல்லி கொடுத்தாருலடா, உனக்கு அன்பாலத்திலையும் சொல்லி தான் கொடுக்குறாப்புல, டீ குடிக்கிற நுப்பாட்டில் இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாரு, மேடைக்கு உள்ளேயும் சொல்லி கொடுத்தா உனக்கு புரியவிடவே இல்லையாடா கண்டாலி மனை. ஏன்டா சம்பளம் கொடுக்க மாட்டான்டா எனக்கு, நீ நல்லா தூக்குனாதான் எனக்கு கொஸ்டின் கரா ஓமகரா இல்லை அதானே சொல்லிக்கிறீங்க. அவன் இந்த மாதிரி நீ செய்யற அலே தேவையில்லாதது பப்புல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு வயசு இருக்கு. ஆமாம், 3 முறை எம்எல்ஏ இருந்தே இல்லை. என்ன சொல்லி கொடுத்தா இப்போ நீ தான் சொல்லி கொடுக்க சொல்ற. சாமியை கும்பிட்டு கருப்பனை இறக்கி கரெக்டாக ஆடு. பத்தார் பிரமணத்தி எந்த ஊரடா சாமி சோத்து பொருள் அடிச்சுட்டு போச்சு? தெரியலையா? தெரியலையாடா? நீ யாரா 4 மணி கார்ல ஏத்துன? மதுரை லோக்கல் ரவுடி மாதிரி பேசுவார். அத்தாய் தூக்குடா அஞ்சு ஏ ஓம் புள்ள நீ பெத்த பிள்ளை நினச்சி ஏய் அவன்லாம் பால் கொடுத்தனா அவன் நெஞ்செலும்ப உருவிடுவேன். இத்த தண்டி பிள்ளைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாம் பால் குடிச்சானா அவன் குடல் செவரு ஒட்டி அம்புட்டியும் தள்ளி உறிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கனே உறிஞ்சனால செத்து ஆளுகதாயா நீங்க? ஏ குட்டி என்ன குட்டி 2037 தூக்கிக்கிடுவான். என்னடா வேற எதுவும் சாணியில் மிச்சிட்டியா இல்லை எறும்புரும்பு கடிக்குதா? அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு, நீ எப்படி ஆடுற? ஓ மேல குறை இருக்கு அதை சொல்லு. இதைத்தையும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குதிமனே நீ இன்னும் பழகாம இருந்துக்கு. உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ ஆண்டா போக போக பழகுறேன்னாலும் சொல்லு. உனக்கு இதைத்தையும் சொல்லி கொடுத்தேன்னா ஒரு வாத்தியாருக்கு மரியாதை இல்லாமல் நீ செய்யா? சொல்லி கொடுத்து உனக்கு 3 வேளை சோறு ஓட்டு, அதுக்கு தாண்டா உனையை செருப்பு அடிக்கணுங்கிறது. சும்மா தெருவில் தெரிஞ்சோன்னா கூட்டு வந்து மேடையில் வச்சு அறிமுகப்படுத்தி விட்டு கடைசியில் உன்னை வாயில் வச்சுட்டு போயிடுறாங்க. கூதிமனை உனக்கு என்னைக்கிட்டே அறிவு வர போதா? ஆமாம், நான் அவன் தெருவில் தெரிஞ்சவன் என்னை கூட்டு வந்து பேர் வாங்க விட்டு என்னை வாயில் வச்சுட்டு போயிட்டு போகிறாங்க. ஏன்னா உலகத்தில் யாரும் அதிக நாள் வார போகிறது கிடையாது. நன்றி மறந்தவர்களும் மறந்துட்டு போகிறாங்க. நம்ம நன்றியோடு இருப்பா. அவர் தெருவில் தெரிஞ்சவர். நீங்கள் ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட கலெக்டராக இருந்தவரா? இன்னைக்கு உலகத்தை தெரிய வச்சவன் நான் இல்லைன்னா சூம்பிட்டு தெரிஞ்சிருப்பேன். ஆமாம், உண்மையிலேயே வந்து அதை மறக்க முடியாது என்னால். மாமா இங்கே வாங்க, எல்லாத்தையும் எத்தனையோ பேர் இங்கே வர கரடி தாய் தூக்கிறாங்க. கரடியா? இது பேர் என்ன? கோரிலாவா? அது உங்கள் அம்மா தானே? பப்புளு அம்மா. ஆனால் உண்மையிலேயே உங்களை மறக்க முடியாது. எப்படி மறப்ப? டெய்லி இவ்வளோ காசு கொடுத்து உங்களை திங்க கொடுத்த எப்படி மறப்பீங்க? வளர்த்துட்றேன் ஊர் உலகத்தில் பேர் வாங்கி விட்றேன்னு சொல்கிறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு வளரவே மாட்டேங்குது மாமா. எங்க நீங்கள் எதுவும் கிளம்பு வச்சிருக்கீங்களா? சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி வயசு பொண்ணு வந்தாலாம் துரத்தி நீ உயிரை கொடுத்தாரு. ஐயா மையம் வாக்கிங் போகிறாரு. அவருக்கு ப்ரெஷரு அப்படி குறையாது. அப்போ நான் செய்கிறது மாதிரி நீ ஒரு நாளைக்கு 4 தடவை செஞ்சேன்னா குறைஞ்சிரும். எப்படி? உகா உகா ஏ குட்டி எங்கே போற? நீ எந்த ஊர மாப்பிள்ளைய பார்க்க போற?
எங்க அது அரசல சாமான் தானே. இங்கே வா. இல்லை மோந்துட்டு பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்போ எல்லாத்துலேயுமே அவர் ஊமை பள்ளிக்கூடம் தான் நடத்துனார். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? பார்த்தா ஏய் கரெக்ட் பண்ணி விடுங்கடா. கொஞ்சம் வாருங்க வை சார். கலைமணி 4000 ரூபா பேசியிருக்கேன். 2500 உனக்கு 1000 ரூபா, எனக்கு 500 ரூபா. உனக்கு ஆள் வந்தா ஓய் அப்படின்னு சத்த விடுவேன். அப்போதான் எல்லாரும் ஏன்ட்ட வந்துடுவாங்க. நீ ஒன்றுமே செலவுனா பொத்துங்க. 4000 ரூபாய்ன்னு சொல்லக்கூடாது, பாவம். இது தாய் குளம் வயிற்று பொழப்புக்கா. ஏன் நம்பர்றா உங்களுக்கு தெரியாதுடா. நீ 1500 கொடுத்தா மயிரா வருவா? அவன் 4 ரூபா கொடுத்துருக்கியா? நாளைக்கு நான் 5000 ரூபா தரேன். தம்பி சும்மா இருங்க, குறும்பு தெரிச்சு போகும். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நீர்மலைக்கு போக போகிறேன். நான் பின்னாடி வரலாமா? எதுக்கு? கொட்டை அடிச்சுக்கிட்டே வரேன். கொட்டை அடிக்க மாட்டேன், ஏன்? உன் கொட்டையே அடிச்சிடுவேன். கலைமணி கேரளாவில் மியூசிக் டைரக்டராக இருந்தார் சகிலா படத்துக்கு. கலைமணி கனவுகள் கலைகளாம், வாத்து முட்டையை கலைச்சிட்டேன். ரொம்ப பேசாத, டைலாக் மறந்து வச்சுன்னா பொத்து. கலைமணி உன் கம்பு கூட்டுக்கு என்ன ஓடுவேன்? கம்பக்கூட்டுக்கு எப்பயுமே அந்த பிள்ளை 3 ரூபா பிள்ளை எடுத்தேன். ஏலே பேசாமல் என்னையும் அந்த பிள்ளைகிட்ட சங்கரத்தை கொண்டுருங்கடா. உலகத்தில் எல்லாரும் இட்லி அவிக்கலாம், உனக்காக நான் இட்லி மாவா இருப்பேன். அந்த மாவை ஊத்துற கரண்டியா நான் இருப்பேன். களி சட்டி தாலி கறிதான். எந்தெந்தண்டி அடுப்பு? நான் உன் வீட்டுக்குள்ளே ஒட்டடையாக இருப்பேன். அந்த ஒட்டடை அடிக்கிற கம்பா நான் இருப்பேன். தம்பி தம்பி வா 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 வாடிக்கு வா, வாடிக்கு வா. ஒட்டடை கம்பில் ஏதுப்பா தூண்டி? இருங்கடா, எனக்கு படபடன்னு வருதுடா. சரி, அதுவும் அவன் நகைச்சுவை தான், கைதட்டலாம். அவன் ஒட்டக ஊரணின்னு நினச்சிட்டேன். அறந்தாங்கில் ஒன்று இருக்குது, ஒட்டக ஊரணியிலே தூண்டி என்று நினைத்து விட்டான் அந்த கட்லா முண்டை. உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் என்ன செய்? எல்லாம் உன்னையால தாண்டி கவுவாட முண்டை. கலைமணி இந்த பார்த்தியா, அவ்வுன்றான்னா அவன் தரங்கெடுத்து குத்த பார்க்குறேன். ஆளுக்கு இது ஒன்றுன்னா நான் தெருவில் தெரியவா. உன்னை நான் மதுரை கொண்டு போவேன். முதல் 1/2 கிராம தான் இருந்துச்சு, இப்போ 3 கிலோ ஆயிடுச்சு. அது வாடகைக்கு தான் வச்சுருக்கீங்களா? நீங்கள் கல்லில் 2 வடை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு 2 பிடி பிடிச்சிட்டீங்க. அப்புறம் நீங்கள் கோபப்படுறீங்க. என்னையும் அசிங்கப்படுத்திட்டான்டா அந்த கட்லா கண்டை. ராத்திரிக்கு நான் எத்தனை மணிக்கு வரேன்? ராத்திரி ஒரு 12:27க்கு வா. ஏன்? அது வரைக்கும் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 1:35 என்ன வேலைக்கு? அவன் 1 மணி நேரம், நான் 1 மணி நேரம். அடிப்புக்கு தான், வேற எதுக்கு? அக்கா அக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு கறிக்கடையாக இருந்தாரா? கல்யாணம் பண்ண உடனே உன்னை நான் கேரளாவுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். ஐயா கேரளாவா? வாட்? வேணாம் ப்ரோ. ஏன்? கேரளாவெலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் உள்ள ரேட்டு பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தா 1500 ரூபாய்க்கு மேலே வரும். ட்ரெயின் டிக்கெட் எடுத்து போனாலும் 300 ரூபா 350 ரூபாய்க்கு குறையாம வரும். வாட்? அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் போக வேணாம். நான் செலவே இல்லாமல் ஒரு 150 ரூபா செலவுக்குள்ள ஒரு தொகையில் உங்களுக்கு ஒரு இடம் சொல்கிறேன். அங்கே கூட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை செகசோதியாக இருக்கும். எந்த இடம் அப்படி? கல்யாணம் பண்ணி நேராக அந்த பிள்ளைய 2 வீலர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு நேராக கீழே அவ்வளவு சுடுகாடு கொண்டு போயிரு. அங்கே என்ன பண்ண? அங்கே வச்சு 4 ஓடு குன்னிருவா, தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனால் நீயாவது 4 ஓடு, நான் 2 ஓடுதேன். சூப்பர் ப்ரோ. ஆமாம் ஆமாம், எப்பயும் நம்ம 2 ஓடுதேன். அப்புறம் என்ன? 2 ஓடில் நான் செத்துருவேன்டா வடக்கு வடக்குன்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் போய் பார்த்தோன்னு செத்து போயிடுவேன். ஏன்னா இங்கே நீர் வரத்து இல்லை. எப்படி தெரியுமா? காதல்
காதல் பண்ணும் பொழுதே எல்லாருமே கவனமாக உங்கள் டூ வீலர் பைக்கை எடுக்கும்படி கேட்டுப்பிடிக்கிறேன். ஏன்னா நேற்று போன ஊரில் 2 பைக்கை காணாம், 2 பைக்கை காணாமட்டாங்க. எவன் கலா வாங்குறான்னு கண்டா. பார்த்து போகணும். டூ வீலரில் போகிற என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் மெதுவாக போகணும், பார்த்து போகணும். கலை பார்ப்பது கலை கண்ணோட்டம் மட்டும்தான். உங்கள் வேலைகளை பார்த்தா தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மற்றவரை போல நம்மளும் இவ்வுலகளை சாதித்து வாழ முடியும். வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும் எல்லாருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுகிறேன். எம்கேஆர் நன்றி என் உறவுகளை. மீண்டும் இந்த பகுதியிலே உங்கள் பாசத்துக்குரிய எம்கேஆர் சந்திக்கிறேன். பார்த்து போகணும் ஐயா. மெதுவாக போகணும் எல்லாரும் போகணும். கலையை இருந்து ரசிக்கக்கூடிய உறவுகள் அன்போடு இருங்க. ஏன்னா இவர்கள்லாம் எனக்கு செல்வார் என்று எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா நான் நடிக்கின்ற பொழுது தொடையை ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படா எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளி தங்க சீதா கிங்காங் மேடைக்கு வாப்பா. செவ்வரணி தோட்டத்தில் பொண்ண நினைச்சு மேடைக்கு வாங்கடா அண்ணன் நினைச்சு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்க இல்லை, அன்புள்ளம் போகுதோ இல்லை. செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவிகள் ஒழிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவிகள் ஒழிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்த எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தேடிக்கிட்டோ பாடுதையா அன்னை மனசு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் அல்ல, ஆளுங்க அரவம் அல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே உறவுகள் போகுது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடதையா இந்த மனசு. அன்புறவுகளே, இந்த மாதிரி வேடம் அணிவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். தன்னுடைய மூச்சுகளை ரொம்ப தம் கட்டி ஒரு ஆபத்தான வேஷம்தான் இந்த கிங்காங் வேஷம். நிறையா உறவுகள் போட்டுட்டு திருப்பி கழட்டும் போது அவ்வளோ ஒரு மூச்சுத்தணலை ஏற்படுத்துது. அத்தனையும் ஒரு சான் வயிற்றுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த கலையில் உள்ள அத்தனை உறவுகளை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்களை என் அன்பு தம்பிகளை. 100 ஆண்டு காலம் வாழ்க. கண்ணுதல் இடம் முன்ட்ட வேஷம் போட்டிருக்கான என் தம்பி கரெக்டாக பார்த்துக்கிட்டேன். போயிட்டு வா. மைக்கு சிங்கே டெடி இந்த கலைக்குழு சேர்ந்த இந்த உறவுகளை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாடுங்கள். சிங்கே ஸ்டடி பாய்ஸ் பயலுகடா குடூரம் கிங்காங். இது என்ன மேகி முண்டை டெடிப்பே. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி அண்ணனுக்காக போட்டு வந்தீங்களா? சரி பார்த்து போனோம். போய் கலட்டுங்கப்பா வேர்க்கும். டாட்டா.
பூரா என் தம்பி அதை ஒரு துண்டை போட்டுப்பா. வாங்கிக்கங்கடா. சிங்கே டெடி கலைக்குழு சேர்ந்த என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் இந்த முறையூர் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய 70 குழு என் அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடையை போத்துகிறார்கள். அத்தனை கலைஞர்களையும் இங்கே மதித்தும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த முறையூர் அத்தனை உறவுகளையும் நன்றி கூறி வணங்குகிறேன். எம்கேஆர் ரொம்ப நன்றிங்க. 70 குழு சார்பாக வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்துகிறார்கள். சிறப்பாக இங்கே நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போடுகின்றது. இங்கே நகைச்சுவை நடிகர் எடுத்த அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாலமேடு பப்புலு, டான்ஸ் கலைமணி, ஹார்மோனி சக்கரவர்த்தி அன்பு தம்பி, ஆமாப்பா அழிஞ்சு போச்சுப்பா தீ புதுப்பட்டி, என்ன பேர்ப்பா அழிஞ்சு போச்சுடா. அப்போ என்ன பேர்ப்பா அமர குரூப். தீ தீ புதுப்பட்டி அமரர் குரூப் சார்பாக என் தம்பிகள் சார்பாக 101 நன்றி. பார்த்து போன தங்க. ஓகே ஓகே. நாடக அமைப்பாளர் SS கோட்டை SS நாகேந்திரன் அவர்களுக்கு 70 குழு சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 6 தம்பிகளுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒரு 6 துண்டு வாங்கப்பா. இந்த 70 குழு இந்த முறையூரில் இந்நாடகத்தை வைத்ததை அனைத்து தமிழ் உறவுகள் கைபேசிக்கு கொண்டு செல்வதை இந்த யூடியூப் சேனலை என்னுடைய தம்பிகளை வருக வருகன அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் தம்பிகளா, அன்று பெற்றுக் கொள்ளுங்கள். 6 துண்டு 7 துண்டு கொடுத்து விடுங்க. ஆளுக்கு மட்டும் மாத்தி மாத்தி கட்டி குளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல் தம்பி வா, நன்றி. அடுத்த தம்பி வா, முருகாவா, காடமங்கலம் முருகேவா, துண்டை வாங்கிட்டு போங்கப்பா. ரே கிங்காங். ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அதுக்குள்ளே ஃபேன் ஓடும்ப்பா, மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. வாழ்த்துக்கள்ப்பா, நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கு. நாடக அமைப்பாளர் அன்பு உறவு SS கோட்டை நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை. நன்றி நன்றி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி இந்த புண்ணிய பூமிக்கு வர வைத்த 70 குழு அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். நகைச்சுவை சார்ந்த விஷயங்களை பார்த்து விட்டு பணிகளுக்காக தூங்குவதற்கு சென்று விட்டார்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள். இங்கே கலைகளுக்காக உட்கார்ந்திருக்கின்ற உறவுகளுக்காக வள்ளிகனுடைய வருகை. நன்றி உறவுகள். நன்றி நன்றி. போட்டாச்சு, முன்னாடியே போட்டாச்சு, முன்னாடியே போட்டாங்க.